அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும். திருவருட்பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க நெறிபரப்பு சங்கத்தின் சார்பாகவும் வள்ளலார் மணிவண்ணன் பேசுகிறேன். 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சிவன் ராத்திரி என்பது சொல்கிறாங்க. சிவன் ராத்திரி என்பது வருகிறது. அந்த சடையனை எப்படி பார்ப்பது? அந்த சடையன் எப்படி இருக்கிறார்? அந்த சடையன் என்ற நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் அந்த சடையன் எப்படி மாறுகிறார் அப்படி என்பது தான் இன்றைக்கு உங்களுக்கு விளக்கம். 7 திரைன்னு சொல்லி இவங்க சன்மார்க்கிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 7 உலகம். ஆணி பொன்னம்பல காட்சியில் பார்த்தீங்கன்னா 7 உலகம். 7 உலகத்துலேயும் 7 லிங்கம் 7 கலரில் இருக்கும். அப்போது இந்த மூவர் வள்ளி ஒரு உலகம். 7 உலகத்தினுடைய லாஸ்ட் உலகம் மூவருடைய உலகம். 7வதுக்கு அடுத்த அப்பால சிவலிங்கம் என்று ஒரு லிங்கம் ஒன்று இருக்காங்க. அந்த லிங்கத்தில் ஒரு கண் திறக்கும். எப்படின்னா சடையினை எப்படி பார்ப்பீங்கன்னா சடை தொங்கும், பின்னாடி தாழம்பூ தொங்கும், கடன்னு ஆடும். இவர் உடம்போட சிரஸோட காட்டுவார். அப்போது நிலவு போன்ற ஒரு கரும்பு வீல் மாரி இருக்கும். அதில் பிறை இருக்கும். அது முழு நிலவாக ஆச்சுன்னா தான் அருட்பெருஞ்சோதி. அதுவரையிலும் சிவன் 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 ராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி கிடையாது. சிவம் தவம். தவம் இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பேரொளி உண்டாகும். அந்த பேரொளி தான் அருட்பெருஞ்சோதி. அதை தான் லிங்கம் அமைப்பில் ஒரு எப்படின்னா 3வது கண் நம்ம உடம்பை கீழே பீடமும் மேலே பானமும் நம்ம உடம்பாக காட்டும். அதில் மேல் உலகில் ஒரு கண் திறக்குது. தாமரை வடிவத்தில் இந்த உலகத்தை காட்டும், இந்த பிரபஞ்சமாக மாற்றும். அதில் ஒரு இதழ் தான் ஒளி, பேரொளி. அதுதான் இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக திகழ்கொண்டு இந்த உலகமெங்கும் தனி ஒரு பெருங்கருளாக, அதுக்காகத்தான் அருட்பெருஞ்சோதி 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 சொல்லி 4 வாட்டி சொல்லுவார். லாஸ்ட் முடிவில் மட்டும்தான் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன்னா எல்லா உலகத்தையும் சார்ந்து ஒரு ஜூஸாக மாறி ஒரே கடவுளாகி காட்டுறார். ஒளி நிலை. இதுக்கு உருவங்களே கிடையாது. அப்படி என்பதுக்காக அறிவிக்கப்பட்டது தான் இன்றைக்கி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அப்பா அருட்பெருஞ்சோதி என்றைக்கு தைப்பூசம் அன்று இரவு 12 மணிக்கு பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்பதற்காக அந்த மேட்டுக்குப்பம் பகுதியிலே புகுந்துகிறார். அதுக்கப்புறம் ஞான சபையில் போய் புகுந்துகிறார். அதனால தான் ஞான சபையில் இருக்கிற எல்லா சன்மார்க்கியும் சுத்த சன்மார்க்கின்னு என்று சொல்கிறீங்க, ஒரு சாதுக்கள் என்று சொல்கிறீங்க. நீங்கள்லாம் ஞான சபைக்கு போகும்போது உத்தர ஞான சிதம்பரம் மட்டும்தான் படிக்கணும். அடுத்தது ஞான சரிகை தான் படிக்கணும். அது 2க்குத்தான் அதுக்கு பொருந்தும். நல்லா படித்து பாருங்கள். மைக்கை பிடிச்சிக்கின்னு தொண்டைக்கிழியே கத்துறீங்களே ஒழிய அந்த பொருளுக்கு உணர தெரியல. அருட்பெருஞ்சோதினா என்னான்னு தெரியல. தயவு செய்து உங்கள் மன்றாடி உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குற உத்தர ஞான சிதம்பரத்தை படித்து அந்த ஞான சபையில் நீங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் சன்மார்க்கின்றது என்னான்னு உங்களை திட்டுறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இன்றைய உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குற சன்மார்க்கிகள், ஒரு சுத்த சன்மார்க்கமும் சாதுக்களும் துறவிகளும் எதுக்காக ஞான சபை கட்டினார் என்று உணர்ந்து நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அங்கே ஜோதி காட்டிக்கின்னு கூத்தாடிக்கிட்டு இருக்காதீங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். எப்பா